ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த வருடங்களைப் போல கோடைகால பயிற்சி முகாம் நூற்பள்ளியில் மட்டும் நடந்து கொண்டிருந்தது. இப்போது ஆசாத் நகர் ரஹ்மத் நகரில் இப்போ புதிதாக தொடங்கப்பட்டுள்ள ரஹ்மத் பள்ளி சார்பாக நாங்கள் கோடைகால பயிற்சி முகாம் நாங்கள் நடத்துகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்த விருப்பத்தை தெரிவிச்சிருந்தோம். அது மாதிரி ஆண்குள்ள பிள்ளைங்களை கிட்டத்தட்ட ஒரு 20 பேருக்கு மேலே வந்துச்சு. அதை நூற்பள்ளியில் அனுப்பிட்டு பெண்களுக்கு மாத்திரம் நாங்கள் பள்ளிக்கு கீழே ஒரு வீடு ஒன்று, அந்த பள்ளியோட மாடியில் உள்ள வீடு, இந்த வீட்டில் வச்சு நடத்திக்கிறதா ஏற்பாடு பண்ணிகிட்டு இருந்தோம். அது எப்படின்னா, நாங்கள் ஒரு 15 பேர் தேர்மான்னு சொல்லி ரொம்ப கற்பனை பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ 15, 20, 25, இன்றைக்கி 30, அல்லாவோட உதவியால் இன்றைக்கி 30, 35, 40 பேர் இன்றைக்கி வந்திருக்கு. அது மீண்டும் ஒரு ஆரம்பித்து ஒரு 3 நாளைக்கு பிறகும் ஒரு அட்மிஷன் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதை தான் பார்த்து இனிமேல் பாடம் புரியாது, இப்போ தலைமையிலேருந்து அனுப்பியிருக்காங்க பாடம். அந்த பாடத்துக்காண்டி 50 ரூபா மட்டும் அவங்கள்ட்ட ஃபீஸ் வாங்கியிருக்கு. அது தலைமையிலே வாங்க சொன்னது பாடத்திட்டத்துக்காக. அது மட்டும் பாடத்திட்டம் அவங்கள்ட்ட கொடுக்கப்பட்டிருக்கு. ரெண்டாவது நம்மளை தான் அட்மிஷன் நிப்பாட்டினோம்னாக்கா பாடம் புரியாது அப்படிங்கிற மாதிரி நிப்பாட்டியிருந்தோம். இப்போ 35 பேருக்கு மேலே 2 ஆலிமாக்களை கொண்டு நடத்திட்டு இருக்கு. ரொம்ப நல்லா நடந்துகிட்ருக்கு. அதாவது நம்ம மக்கள் உள்ள அந்த பகுதியில் நம்ம 100 பள்ளியில் மட்டுமே நடத்திருந்தா கூட அவங்க இவ்வளோ பேருமே நம்ம ஒரு 30-40 பேரோட திருப்தியாக இருப்போம். இப்போ ரஹ்மத் பள்ளியில் நடத்துறதுனால இப்போ அங்கே ஒரு 40, இங்கே ஒரு 40 அப்படிங்கும் போது இன்னும் அதிகமாகுது. இன்ஷா அல்லாஹ் இது மாதிரி நிறைய ஒவ்வொரு தொழிலையும் நிறைய பள்ளிகள் வந்துச்சுன்னாக்கா, அதாவது தௌஹீத் அடிப்படையிலக்கூடிய நம்மளுடைய மர்க்கஸ் வந்துச்சுன்னா இன்னமும் நல்லாயிருக்கும். அப்புறம் ஒரு பள்ளியை வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கே நம்மளுக்கு ரொம்ப நிதி பற்றாக்குறையாக இருக்குது. பள்ளியெல்லாம் இப்போ வீடியோவில் எடுத்து காட்டுவோம். இதுதான் எல்லாருடைய குறையாகவும் இருந்துருச்சு. இன்னும் என்ன செயல்பாடு நடக்குது என்னங்கிறது ஒன்றுமே விளங்காமல் இருக்குது அப்படின்னு எல்லாமே ஒரு குறையாக வச்சாங்க. அதாவது ரஹ்மத் பள்ளியை பொறுத்தளவு வாரத்தில் 2 நாள் 2 ஆலிமாக்களை கொண்டு 2 நாளைக்கு பயான் நடக்குது, பெண்களுக்கு உண்டான பயான். ரெண்டாவது டெய்லி காலையில் ஒரு 65லேருந்து 70 குழந்தைகள் உட்பட ஓதி கொடுக்கப்பட்டிருக்கு 2 ஆலிமாக்களை. அவங்களுக்கு சம்பளமாக நியமிச்சிருக்கிறோம். அது மாதிரி அப்புறம் நிறைய ஜும்மாவெல்லாம் வெளியிலேருந்து ஆலிம்ஸா வெளியிலேருந்து இமாம்களை கொண்டு சேலத்துலேருந்து எங்கெங்கே வெளிலேருந்து வந்திருக்காங்களோ அவங்கள கொண்டு ஜும்மா நடத்திட்டு இருக்கிறோம். ஜும்மா கிட்டத்தட்ட பார்த்தோம்னாக்கா நம்ம ரஹ்மத் நகரே எங்கே தான் இருக்குது. அது ஜும்மாவுக்கு அவங்களுக்கு தெரியும். முன்னாடி இப்போ இடம் இல்லாமல் கொஞ்சம் பெண்களுக்கான பகுதியை கொஞ்சம் சுருக்கிட்டு இருக்குது. இதோட எல்லாமே நிகழ்வு அவ்வளோதுமே வெப்சைட்டில் வந்துட்டுருக்கு. நம்ம வெப்சைட்டில் அது வாங்கி நீங்கள் பார்த்துக்கிறங்க. நம்ம முத்துப்பேட்டை நிலவரத்தை தெரிஞ்சவரெல்லாம் பார்த்துக்கிறங்க, வெப்சைட்டை பாருங்களாம். ரெண்டாவது நிதி. நம்மளுக்கு இப்போ எவ்வளோ பணிகள் இருக்குது. பள்ளியிட இப்போ நிறையா ஒரு சகோதரர் ஜும்மா மிம்பர் மேடை அமைச்சு கொடுத்தாப்புல, சின்ன சிமெண்ட்டுகள் போட்டு கொடுத்தாங்க. ரெண்டாவது சில பணிகள், அது மாதிரி ஒரு புகாரி செட்டு ஒரு சகோதரர் பார்த்து ஒரு 1750 ரூபா, ஏதோ நம்மளால முடிஞ்சதை எவ்வளோ யாரை பார்க்க முடியுமோ எல்லாருமே வர்றவங்கள போய் பார்க்க அவங்களே நம்மளை கண்டு ஓடுற சீனெல்லாம் வருது. அதே நமக்கே கொஞ்சம் சல்லையாக இருக்குது. என்னடா அது வெளிநாட்டில் வர்றவங்களை பார்த்து நம்ம போய் நமக்குன்னு ஒன்று அது மாதிரி நம்மளுக்கு ஒரு இதாக இருக்குது. அவங்க எப்படி எடுத்துக்கிறாங்களோ, என்னடா இருந்தாலும் ஒரு நிதிங்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அதனால கூட நம்ம கொஞ்சம் சந்திக்கிறது கூட இருந்தாலும் சந்திக்காமல் இருக்கிறதுல ஒவ்வொருத்தர பார்த்து ஒரு தேவைகள் நிறைவேற்றிக்கிறோம். இருந்தாலும் உங்களுக்கு நான் இதோட சொல்லக்கூடிய என்னன்னாக்கா, நம்ம பணிகள்லாம் மிகச்சிறப்பாக இருக்குது. இப்போ ரியாத்தில் கூட நம்ம பஷீரன் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்கும் நிறைய நான் ஃபோனில் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு மேலே பேசி விளக்கம் கொடுத்துருப்போம். அவங்க இவ்வளோ நடக்குதா அப்படின்னு சொல்லி அவங்களும் பெரிய ஆச்சரியப்படுறதுக்கு இது மாதிரி ஒவ்வொரு மாதமும் நீங்கள் செயல்பாடுகள் தெரிவிங்க, அப்போ தானே எங்களுக்கு தெரியும் அப்படின்னு இருந்தாங்க. அதோட ஒரு நோக்கம் தான் இந்த வெளிநாட்டு இப்போ உங்களுக்கெல்லாம் அதை பற்றி தெரியப்படுத்துது. இதை இன்டர்நெட்டில் நம்ம போடுவோம், எல்லாருமே தெரிஞ்சுக்கிறோங்க, ஒவ்வொரு நாட்டில் உள்ளவங்களும். இப்போ நம்மளுக்கு என்ன சொல்ல வரேன்னா, இப்போ நிறைய வேலைகள் இருக்குது. இப்போவே நம்ம அதாவது ஒரு 3000 ரூபா தான் இப்போ சந்தா தொகை வந்துக்கிட்டு இருக்குது. நம்ம அதே மாதிரி ஒரு சகோதரில் பார்த்து ஒவ்வொரு ஆளும் வீட்டுக்கு வீடு இந்த சந்தா போடுறாங்க. 3000 ரூபா தான் மாதம் வருமானம்னு வருது. அதே சமயத்தில் அதுலேயே நம்ம சம்பளம்லாம் கொஞ்சம் கொடுக்க வேண்டியிருக்கு. அதனால் ஏதோ சும்மா சின்ன வேலைகள், வெறும் எதுவும் செலவு இல்லாமல் இருக்காது. அது மாதிரி பயானுக்கெலாம் வர்றவங்களுக்கு 350 450 ரூபா 350 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு. சேலத்துலேயும் வந்தாங்கனாக்கா, அது மாதிரி லோக்கலில் வந்தாங்கனாக்கா அவங்களுக்கு பெட்ரோல் சார்ஜ் சும்மா விட முடியாதுல்ல, அதனால் பெட்ரோல் சார்ஜ், ரெண்டாவது பஸ்ஸுக்கு காசு கொடுத்து அனுப்புது, அவ்வளோதான் செலவு. மற்றபடி வேறு சும்மா பைப்பு, இந்த தண்ணி மோட்ரு மேலே வேலை பார்க்குறது, மற்றபடி அடைக்கிறது, எவ்வளோ நிறைய செலவுகள் இருக்குது. இந்த பில்டிங்கை பாருங்கள், உங்களுக்கு தெரியும்.
சில நிறைய போட்டு உற்பத்தி பண்ணி வச்சுருக்கு. நீங்கள் வந்து இப்போ என் நம்பரை வேணால் தொடர்பு கொண்டு என்கிட்ட உங்கள் நம்பர் யார்கிட்ட தொடர்பு கொள்றதுங்கிறது எனக்கு தெரியப்படுத்துங்க. நான் வந்து பொருளாளர், ரஹமத்துல்லாஹி பள்ளியோட பொருளாளர். நான் தொடர்பு கொண்டு என்னென்ன நடக்குங்கிறத மாதம் இன்ஷா அல்லாஹ் நான் வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிற விதமாக நீங்கள் அதுக்கு வந்து ஏற்பாடு பண்ணுங்கள். என்னோடய ஐடியா வேணாலும் நான் கொடுக்குறேன். உங்களுடைய இதை வந்து எனக்கு வந்து இது பண்ணுங்கள். அது மாதிரி மாதம் இன்ஷா அல்லாஹ் வந்து தொடர்பு கொண்டீங்கன்னாக்கா என்னென்ன பண்ணி நடக்குங்கிறத இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு வந்து நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். அதனால் நிதி தான் பெரும் பிரச்சனை. அதனால் வந்து நீங்கள் தாராளமாக இப்போ கூட இந்த 35 பிள்ளைங்களுக்கும் ஒரு சின்ன ப்ரைஸு எப்படின்னா கொடுக்குறது அப்படின்னு சொல்லி யோசனை இருந்துகிட்டு இருக்குது. ஏன்னா வந்து அந்த எல்லாமே பிள்ளைங்க வந்து ஆர்வமாக வந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு வந்து சும்மா வந்து ஒரு வேளை மட்டும்தான் ஏதாவது ஒரு டீயோ இல்லை ஒரு சர்பத்து அது மாதிரி ஏற்பாடு பண்ணி கொடுக்குது. அது கூட கொடுக்கலன்னா நல்லா இருக்காது. அதனால் வந்து சாதா கூட சில சகோதரர்கள்ட்ட சொல்லியிருக்கு, சில சந்தா பணத்தில் தான் வச்சு செய்கிறோம். ரெண்டாவது வந்து அவங்களுக்கு வந்து 3 எப்படியாவது ஒரு ப்ரைஸு, இந்த 35 பிள்ளைங்க ஒரு புகாரியாவது ஒரு ஆறுதல் ப்ரைஸ் மாதிரி கொடுத்து அனுப்பினோம்னா தான் அவங்க வந்து புகாரி செட்டு போணுச்சுன்னா அவங்களுக்கு படிக்கிறதுக்கு உண்டான ஆர்வம் இருக்கும். ரெண்டாவது வந்து ஃபஸ்ட்டு ப்ரைஸு, செகண்டு தேர்டு ப்ரைஸாக ஒரு மாதிரி ஏதாவது ஒரு ப்ரைஸ் கொடுக்கலாம்னு இருக்குது. சில இதை பார்த்து நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளுங்கள். இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு ஐடியா இதுக்கு மேலே உள்ள ஐடியா இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். அதுதான் ரொம்ப எதிர்பார்க்குறோம். இப்போ எனக்கு வந்து அவ்வளோக்கு தெரியாது இது இப்படி செய்யலாமாங்கிறது என்னுடைய கருத்தை நான் சொல்லியிருக்கிறேன். இதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து இது செய்யணும், இல்லை இதுவே போதும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிங்கனாக்கா நீங்கள் இன்ஷா அல்லாஹ் எனக்கு வந்து என்னுடைய தொடர்பு கொள்ளுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும். அந்த வருஷம் அப்படி சொல்லுங்க. தமது கணவர்கள், தமது கணவருடைய தந்தையர்கள், தமது தந்தையர்கள், தமது புதல்வர்கள், தமது கணவர்களின் புதல்வர்கள், தமது சகோதரர்கள், தமது சகோதரர்களின் புதல்வர்கள், தமது சகோதரிகளின் புதல்வர்கள், பெண்கள் தங்களுக்கு சொந்தமான அடிமைகள், ஆண்களில் வயதின் காரணமாக பெண்கள், நாட்டமில்லாத பணியாளர்கள், பெண்களின் மறைவிடங்கள் அறிந்து கொள்ளாத குழந்தைகள் தவிர மற்றவர்களிடம் தமது அலங்காரத்தை அவர்கள் வெளிப்படுத்த வேண்டாம். நம்முடைய கணவர், அப்புறம் அதாவது ஆண்கள் யார் யாரு அப்படிங்கும் போது பாக்குறோம். ஃபர்ஸ்ட் நம்முடைய கணவர், அப்புறம் நம்முடைய தந்தை, நம்முடைய பெற்ற தகப்பட்ட நம்முடைய அலங்காரத்தை காட்டணும். அப்புறம் நம்முடைய கணவருடைய தந்தை, அதாவது நம்முடைய மாமனார், சரியாமா, அவங்கள்ட்ட காட்டணும். அப்புறம் என்ன புதல்வர்கள், அதாவது நம்முடைய பிள்ளைங்கள்ட்ட காட்டணும். சரியா? அடுத்தது நம்முடைய சகோதரர்கள் இருக்காங்களா, நம்முடைய தம்பி அண்ணன் தம்பி இருக்காங்களா, அவங்களுடைய பிள்ளைங்கள்ட்டையும் நம்முடைய அலங்காரத்தை காட்டணும். அப்புறம் நம்முடைய கணவர் பிள்ளைகள்னாக்கா அன்றைய காலத்துல பல திருமண காலத்துல கூட அன்னைக்கு இருக்காங்கல்ல, இந்த காலம் வரை அப்படிதான் இருக்குது. அஸ்ஸலாமு அலைக்கும்.
கோடைக்கால பயிற்சி முகாம் எத்தனை நாள் நம்ம முடிவடைஞ்சிருக்கு இப்போ? 7 நாளா. 7 நாளா? 7 நாளில் உங்களுக்கு என்ன பாடம் எடுக்கிறாங்க? இஸ்லாமிய அடிப்படை கல்வி, துவா, சூரா, அது மாதிரி நிறையாவற்றை வந்து எங்களுக்கு பாடம் நடத்துகிறாங்க. நாங்கள்லாம் ஸ்கூலில் இருக்கும் போது அவ்வளோ இருக்கா தெரியாது மார்க்க சம்பந்தத்தை பற்றி. இப்போது இதுக்கு வந்தோடனே எங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு. இப்போ நாங்கள்லாம் தொழுவாமல் வீட்டில் எப்பயாச்சும் தொழுவோம். இப்போ இங்கே நடக்கிற இதில் பார்த்து தொழுவலைன்னா என்ன தண்டனை அப்படின்னு நாங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். இது மாதிரி நிறையா வச்சு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த துவாலாம் எங்களுக்கு 1-2 தான் தெரியும். இப்போ இங்கே வந்து நல்லா துவாலாம் கற்றுக் கொடுத்தாங்க. எங்களுக்கு துவாலாம் ரொம்ப புரிஞ்சிச்சு. நாங்கள் எல்லாத்தையும் படிச்சிருக்கோம். நாங்கள் நல்லா படிச்சிருக்கோம். எங்கள் ஸ்கூல்லலாம் இருக்கும் போதெல்லாம் இவ்வளோக்கெல்லாம் நாங்கள் தெரிய மாட்டோம். மார்க்க சம்பந்தம் பற்றி அவ்வளோக்கா தெரியாது. இந்த கோடைக்கால பயிற்சி முகாம் நடக்கிறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நாங்கள் நிறைய சூறாக்கள்லாம் எங்களுக்கு தெரியாமல் இருந்துச்சு. அதெல்லாம் நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். அதே மாதிரி துவாக்கள்லாம் எங்களுக்கு 1-2 தான் தெரியும். நாங்கள் ஸ்கூல் போகிற டைத்துனால எங்களுக்கு எதுவுமே தெரியாமல் இருந்துச்சு. இங்கே வந்து நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் நிறைய மனப்பாடம் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து அங்கே வந்து 1-2 தான் தெரியும். இங்கே வந்து நிறையா தெரிஞ்சுக்கிட்டோம். வீட்டில் வந்து என் தம்பி இந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லிக் கொடுப்போம். அடுத்த வருஷம்லாம் நிறைய பிள்ளைகளும் வந்து சேர்க்குற மாதிரி சொல்லி கொடுப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கே வந்து இதில் வந்து நீ வந்து எப்படிமா இஸ்லாத்தை பற்றி என்ன தெரிஞ்சுக்கிட்டா? முன்னாடி உனக்கு தெரியுமா இல்லை இப்போ தான் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கியா? என்ன இதுலேருந்து வந்து என்ன நீ ஒன்று நோக்கம் என்ன உனக்கு? முன்னாடி எனக்கு 2-3 தான் தெரியும். இப்போ வந்து இங்கே வந்து ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டேன். எனக்கு துவாலாம் இப்போ தான் நிறையா தெரியுது. சூறாலாம் இப்போ நிறையா தெரியும். ஃபரிதா எப்படி அணியணும், சாப்பிட்றப்ப எப்படி சாப்பிடணும், சாப்பிட்றப்ப என்ன ஓதணும், சாப்பிட்ட பிறகு என்ன ஓதணும்லாம் சொல்லி கொடுத்தாங்க. நாங்கள் தர்கா வழிபாட்டுக்கெல்லாம் போகக்கூடாது, இணை வைக்கக்கூடாதுலாம் சொல்லி கொடுத்தாங்க. அல்லாவை எப்படி நம்பணும், அல்லாஹ் எங்கே இருக்கான், அல்லாஹ்வுக்கு உருவங்கள்லாம் இருக்கா அப்படிலாம் சொல்லி கொடுத்தாங்க. இந்த இப்போ முகாம் வந்து இன்னொரு 10 நாள் தான் பாக்கி இருக்கு. மறுபடியும் வந்து பழையபடியாக அறிவியலா இல்லை மறுபடியும் கொண்டு போய் எப்படி உங்கள் வாழ்க்கை அமைச்சுக்கிற போறிய? இங்கே சொல்லி கொடுத்த மாதிரியே புதுசாக ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கணும். தொழுவோம், தொழுவையை கடைபிடிக்கணும், தர்கா வழிபாட்டுக்கு போகக்கூடாது, இணை வைக்கக்கூடாது, சாப்பிடும் போதெல்லாம் துவா ஓதிட்டு தான் சாப்பிடணும், சாப்பிட்ட பிறகு துவா ஓதணும். 5 வேளை தொழுகிறதுக்கு எல்லாரையுமே பக்கத்து வீட்டு பிள்ளைங்களும் அங்கே வராத பிள்ளைங்களாம் எவ்வளோ பேர் இருக்கும், அவங்கள்ட்டெல்லாம் சொல்லுவீங்களா? சொல்லுவோம். சரி, வேற எங்கே வந்து இஸ்லாத்தின்னா என்னன்னு முன்னாடி ரொம்ப தெரியாது. இங்கே வந்து ரொம்ப எல்லாமே தெரிஞ்சிருக்கேன். முன்னாடி தொழுவது கிடையாது. எப்பயாச்சுன்னா இங்கே வந்து 5 வேளைக்கு நான் ரொம்ப கடைபிடிச்சு இங்கே தான் நல்லா தொழுகிறேன். எனக்கு முன்னாடி எவ்வளோது தெரியாத அப்படியே எல்லாமே துவாக்கள் சூறா எல்லாமே தெரிஞ்சிடும். எல்லாமே தெரிஞ்சிடும். எல்லாமே ஒரு துவா கூட எனக்கு முன்னாடி ஒரு 2 துவா அது மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. இப்போ எல்லாமே தெரியும். இந்த அல்லாஹ் எப்படி இருக்கிறான், அல்லாஹ் வந்து அர்ஷில் இருக்கான், இதெல்லாம் நல்லா எல்லாமே நல்லா சொல்லி கொடுக்குறாங்க. சரி, இப்போ இனிமேல் தொழுகையை கடைபிடிச்சிருவியா? பக்கத்தில் உள்ள பிள்ளைங்களை இங்கே வராத பிள்ளைங்களெல்லாம் சொல்லுவீங்களா? எல்லாரையும் சொல்லி இப்போ எல்லாத்தையும் இங்கே வர சின்ன பிள்ளைங்களுக்கெல்லாம் நிறையா சொல்லிக் கொடுக்க பயனடியாக இருக்குது. இங்கெல்லாம் இங்கே சொல்லிக் கொடுக்க எங்களுக்கு பயணிக்கு. நீங்கள் போய் அங்கே உங்கள் தெருவில் வந்து முக்கியமாக சொல்லுவீங்களா? ஏன்னா அங்கே உள்ள வந்து பள்ளி இருக்குது, இங்கே வந்து ஈஸியாக எல்லாருக்குமே வந்து வாங்க சதம் காதில் விழுவும், பயான் காதில் விழுவும். நீங்கள் இருக்கிற வந்து அந்த தெருவில் இருக்கிறீங்க, சரியா? அங்கெல்லாம் வந்து நிறையா அவங்க வந்திருக்காங்க, நிறையா உங்கள் தெருவில் தான் நிறையா பேர் வந்திருக்காங்க. அங்கே இன்னமும் இங்கே நடந்தது போய் அங்கே சொல்லி வர்ற வருஷத்துலலாம் எல்லோரும் நல்லா தொழுவ வச்சு வர்ற வருஷம்லாம் வந்து இன்னமும் அதிகமான பேர் அங்கே கொண்டு வாங்க. ஏன்னா ஏதாவது ஒரு மரணம் செஞ்சு சொல்லுங்கள். வணக்கம். இங்கே நீ உனக்கு தெரிஞ்ச துவா ஏதாவது சொல்லுமா? உனக்கு தூங்கும்போது ஓதுந்துவா அல்லாஹுமே பிஸ்மிக்கா அமூத்து ஆகியா. தூங்கி எழுந்தவுடன் ஓதுந்துவா அல்ஹம்துலில்லாஹி இல்லதி அஹியானா பௌதமா அமாத்தானா வைரேஹி நுசூர். பள்ளிவாசலுக்கு நுழையும் போது ஓதுந்துவா அல்லாஹுமே இஃப்தாலி அபுவாப ரஹ்மதிக்க. பள்ளிவாசலை விட்டு வெளியேறும்போது ஓதுந்துவா அல்லாஹுமே இன்னி அஸ்அலுக்க ஃபலுலிக்க. சாப்பிடு பிஸ்மில்லா கூற மறந்துவிட்டால் இடை ஞாபகம் தான் ஓதுந்துவா பிஸ்மில்லாஹி ஃபி அவ்வலஹி வா ஆஹிரஹி.
சரி, இதெல்லாம் வந்து இப்போ இங்கே வந்து தான் தெரியுமா இல்லை முன்னாடியே தெரியுமா? முன்னாடி இங்கே வந்து சரி. எப்படி பாடத்திட்டம்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சா? இல்லை பாடத்திட்டம்லாம் எங்களுக்கெல்லாம் எப்படி தெரியாது, தலைமையிலேருந்து வந்திருக்கு. ஈஸியாக இருந்துச்சா இல்லை நல்லா ஆல்மா நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்களா? சொல்லிக் கொடுக்குறாங்க, நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்க. ஈஸியாக இருக்கா? ம். சரி, ஓகே.